வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள். குரு வக்ரமாகிறாரு. 2024லேருந்து 2025 வரைக்கும் வக்ரமாகிறாரு. எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா, குரு பகவானுங்கிறது ஒரு முழு சுபர். நவகிரகத்திலேயே குரு பகவான் மட்டும்தான் முழு சுபர்னே சொல்லலாம். ஸோ அவர் வக்ரம் அடைகிறாரு 2024லேருந்து 25 வரைக்கும். எப்போலேருந்து அப்படின்னா 9ஆம் தேதி அக்டோபர் 2024லேருந்து 4ஆம் தேதி பிப்ரவரி 2025 வரைக்கும். ஒரு தோராயமாக ஒரு 4 மாதம் அப்படின்னு சொல்லலாம். 3 மாதம் 25 நாள் 26 நாள், தோராயமாக 4 மாதம் குரு பகவான் வக்ர கதியில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு பலன் தருவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டம் ஒரு 3 மாதம் 26 நாள், தோராயமாக 4 மாதம் குரு பகவான் வக்ரம் அடைகிறார். குரு வக்ரம் குரு வக்ர காலம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகமாக இருக்குன்னு பார்க்கலாம். எந்த ராசிக்கு சாதகம் எந்த ராசிக்கு பாதகம்னு பார்க்கலாம். எப்படி அந்த வக்ர பலன்கள் உங்கள் லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஏன்னா குரு பகவானுங்கிறது முழு சுபர் அல்லவா, முழு சுபர். அவர் நன்மையை மட்டுமே செய்வார். தீமை செய்யக்கூடிய ரோல் இருந்தாலுமே அவர் கம்மியாக தான் தீமை செய்வார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் முழு சுபர் அல்லவா. ஸோ அவர் வக்ரமானால் எந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு, நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, பட் எல்லாருமே ஸ்கிப் பண்ணி ஃபுல்லாக வீடியோ பார்க்குறதில்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அதோட பலன் உங்களுக்கு முழுசாக புரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பலன்கள் ஃபுல்லாக உங்களுக்கு அதோட பலன்கள் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக அந்த பலனை நோட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குன்னே சொல்லலாம். கடகராசிக்கு குரு வக்ர பயிற்சி 2024லேருந்து 2025 வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குரு எப்போ வக்ரம் அடைவார்னா, 2024ஆம் ஆண்டில் அக்டோபர் 9ல் இருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் ரிஷப ராசியிலே வக்ரம் அடைவார். அவர் ராசியை பின்னோக்கி கடக்க மாட்டார், நட்சத்திர பாதத்தை பின்னோக்கி கடந்துட்டு இருப்பார். பட் அதே ராசியில் தான் இருப்பாருன்னு சொல்ல வரேன். கடகம்னு எடுத்துக்கிட்டால் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்தார், ஓகேவா. இப்போ அங்கே தான் இருக்கார். லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்கிறாரு. இப்போ குரு வக்ரம் ஆகிறார்ல, அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 8ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. அஷ்டம சனி போயிட்டுருக்கு. அவர் 8ல் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. குரு தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறாரு. இப்போ பொறுத்த வரைக்கும் கடகத்துக்கு குரு ஃபேவராக இல்லையா அப்படின்னா, ஃபேவரானவர், உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை செய்கிறவர்னே சொல்லலாம், ஓகேவா. 11th ஹவுஸில் குரு பகவான் வக்ரம் அடைகிறாரு. அப்படின்னா 11th ஹவுஸ்னா என்ன அப்படின்னா, லாபம், மூத்த சகோதரர்கள், வெற்றி, பதவி, அதிகாரம், உயர்வு, இது எல்லாத்தையும் குறிக்கிறது 11ஆம் வீடு அப்படின்னு சொல்கிறோம். அங்கே குரு பகவான் இருந்து வக்ரம் அடைகிறாரு. அப்படிங்கிறப்ப எந்த மாதிரியான பலன்கள்னு பார்க்கலாம். உங்களோட ராசிநாதன் சந்திரன், அவர் ரிஷப ராசியில் தான் போய் உச்சம் அடைவார். உங்கள் ராசிநாதன் ரிஷப ராசியில் தான் போய் உச்சம் அடைவார். ரிஷப ராசியில் இப்போ கோச்சாரத்தில் யார் இருக்கா, குரு பகவான் இருக்கிறாரு. அவர் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வக்ர காலகட்டத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, சில டைமில் சில பேர்த்துக்கு ஓவராக ஆசையை தூண்டி விடும். ஸோ ஓவராக ஆசைன்னா எப்படி சொல்கிறேன்னா, எதையுமே குருட்டுத்தனமாக நம்பி அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ ஒரு முடிவை வேகமாக எடுத்துடாதீங்க. யாரையும் நம்பி வேகமாக ஒரு முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. அது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வரேன். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஓவர் ஆசைன்னா என்ன மாதிரியான ஆசையாக இருக்கும். இப்போ நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் வருது. ஸோ அதை வச்சு நீங்கள் அதிலேருந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ, அதுக்கு ஓவர் ஆசைப்பட்டு வாங்கினீங்கன்னா, லோன் போட்டு வாங்கினீங்கன்னா அதிக கடன் கழுத்தை நெரிக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் யாரோ ரெஃபர் பண்ணுறாங்கன்ட்டு அவங்களுக்கு நீங்கள் இப்போ அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை அவங்க சொல்கிறவங்க நல்லதுக்கு சொல்லலாம், கெட்டதுக்கு சொல்லலாம். பட் நீங்கள் அதை யோசித்து நீங்கள் முடிவெடுக்காமல் நீங்கள் குருட்டுத்தனமாக அவரை நம்பி அந்த ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா, அது அதில் ரிஸ்க் அதிகமாக இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு ரீசன்னால் ஏதோ ஒரு தப்பாச்சுன்னா அது பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு போய் முடியும்.
ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, கடகராசிக்காரர்களுக்கு. ஸோ நான் அதனால் என்ன சொல்கிறேன்னா, எதையுமே வந்து குருட்டுத்தனமாக நம்ப வேண்டாம். அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இது சூப்பராக இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இதில் வந்து நல்ல லாபம் வரும், அது இது எல்லாமே ஃபைன். பட் நீங்கள் யோசித்து உங்களோட ஓன் டிசிஷன் படி உங்களோட முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறேன். யாரையும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது உங்களோட டிசிஷன், உங்களுக்கு என்ன வருங்கிறது உங்களுக்கு தானே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு முடிவில் சொல்கிறேன். வக்ர காலகட்டத்தில் பெரிய ஆசையை தூண்டுவார், ஓகேவா? அதனால் வந்து அவசரப்பட வேண்டாம். ஏன்னா 8ல் வந்து சனி பகவான் வக்ரம், குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறார், ஓகேவா? பட் திடீர்னு அதிர்ஷ்டம் இதெல்லாமே வந்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு இதெல்லாம் ஏற்படும். நான் வந்து அதில் குறையே சொல்லலை, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. ஓவராக ஆசை வேண்டாம். இப்போது எடுத்துக்காட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு வந்து ஒருத்தர் சொல்கிறேன், நான் இதில் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்து அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன யோசிப்பீங்கன்னா, நீங்கள் இருக்கிற காசெல்லாம் தூக்கிட்டு வந்து அதில் போடுவீங்க. பட் அதில் வந்து நீங்கள் போடுற நேரத்துலேருந்து அதில் வந்து நஷ்டமடையலாம். மேபி அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து கிரியேட் ஆகல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இடத்துல. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யாரையும் நம்பாமல் உங்களோட ஓன் ஐடியா படி நீங்கள் பண்ணுனீங்கன்னா, நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணிங்கன்னா அதில் வெற்றி அடையலாம், அதில் தோல்வி அடையலாம். அது உங்களோட தோல்வி, அது உங்களுடைய வெற்றி. பட் நீங்கள் வேறு யாரோ சொல்கிறத ஆசையை தூண்டுறதுனால, நான் இவ்வளோ எடுத்தேன்டா அண்ணா, நான் இவ்வளோ எடுத்தேன்னா தம்பி, நான் இவ்வளோ எடுத்தேன்டா நீயும் போடுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை கடைசியில் கொண்டு போய் இங்கே தான் முடியும். அதாவது ஏதாச்சும் ஏதோ ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாலோ, ஏதோ ஒரு நஷ்டம் அடைஞ்சிட்டாலோ, நீங்கள் போய் அவங்கள கேள்வி கேட்க முடியாது. கேட்டாலும் அது நீ தானே போட்ட, உனக்கு தானே அது தெரியணும் அப்படிங்கிற மாதிரி பிளேட்டை மாற்றிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு விஷயத்தை இறங்குனா அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க அப்படிங்கிறேன். எது சேஃபாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து எது சேஃபாக இருக்கோ அதை மட்டும் யோசிச்சு பண்ணுங்கிற. அவசரப்பட வேண்டாம், யாரையும் குருட்டுத்தனமாக நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா? பிஸ்னஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறையா வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கோங்க. எப்படின்னா, ஒரு பெரிய வேறு கம்பெனியில் பெரிய ஒரு ஆஃபர் வருதுன்னு வச்சுக்கோங்க, வரட்டும். உங்களுக்கு அதுக்கான க்ரைட்டீரியா, அதுக்கான என்விரான்மெண்ட் இதெல்லாம் செட் ஆகுதான்னு பார்க்காம நீங்கள் சேலரியை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே போய்கிட்டிங்கன்னா, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஜாப்லேயும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து வேறு வேலை கிடைக்கிது அப்படின்ட்டு நல்ல ஒரு பேக்கேஜ்ன்ட்டு போயிட்டீங்கன்னா, அங்கே வந்து நீங்கள் அதோட டிஃபிகல்ட்டிஸ், சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் யோசிச்சு பாருங்கள், எது நல்லது, இது இப்படி போயிட்டா இதில் நான் சஸ்டெயின் ஆவானா இல்லையா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு முடிவெடுங்க. உங்களுக்கு இன்கம் வேணும் தான் எல்லாத்துக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக போய் முடியக்கூடாது, ஒரு கஷ்டத்தில் போய் முடியக்கூடாது, ஒரு கடினமான பாதையில் போய் முடியக்கூடாது. ஏன்னா உங்களோட இது வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். ரிஸ்க்குங்க மீன்ஸ் லைக் உங்களுக்கு அது வந்து செட் ஆகாத ஒரு ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கஷ்டப்படுறத விட நீங்கள் இங்கேயே இருந்து உங்களுக்கு எதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆற்றல், அறிவு இருக்கோ அதில் வந்து நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு அதில் வெற்றி அடையலாம். அது லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து அப்படி சொல்கிறேன். அடுத்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும். பிஸ்னஸ் ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், படிச்சுட்டு இருக்கணும் காட்டி எல்லாத்துக்குமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஃபாரினில் போய் வந்து ஜாப் போகிறது, இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆன்சைட் இதெல்லாமே கிடைக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஃபைன். பட் அங்கே போய் அந்த என்விரான்மெண்ட் செட் ஆகணும். அடுத்து வந்து அதுக்கான பேக்கேஜ், சேலரி இதெல்லாமே வந்து பேசிக்கணும். அங்கே இருக்கிற ஒர்க் ப்ரெஷர், ஸ்ட்ரகிள்ஸ், சேலஞ்சஸ் இதெல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் ஏற்கனவே இவ்வளோ டிப்ரெஷன் இருக்கிறப்போ நீங்கள் அதெல்லாம் யோசித்து முடிவெடுக்கணும். நான் வந்து இது இங்கே போயிட்டு நீங்கள் குருட்டுத்தனமா ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் எல்லாத்தையுமே யோசிக்கணும். எவ்வளோ பேக்கேஜ், என்ன மாதிரியான என்விரான்மெண்ட், எவ்வளோ நாள், இதெல்லாமே யோசித்து இது நம்மளுக்கு செட் ஆகாமல் இது இந்த ஃபீல்டு நம்மளுக்கு வருமா, இதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு முடிவெடுங்க. ஏன்னா அது வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்ட்டு நீங்கள் நிறையா முயற்சி, அதாவது நீங்கள் அவசரப்பட்டால் யாரையோ நம்பியோ இல்லை நீங்களும் அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வேகமாக செய்கிறப்போ அது வந்து உங்களுக்கு தோல்வியில் போய் முடியலாம். ஸோ அதனால் வந்து வருத்தத்தில் போய் முடியலாம். அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, யோசிச்சு பண்ணுங்கள். அப்ராட்லலாம் வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக யோசிச்சு பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஃபைன், ஓகே அப்படின்னா நீங்கள் கிளம்பல தாராளமாக. ஆனால் நான் வந்து குருட்டுத்தனமாக யாரையும் நம்பாமல் அவசரமாக முடிவெடுக்காமல் நிதானமாக முடிவெடுத்து எனக்கு போகிறேன், நான் என்னன்னாலும் நான் பார்த்துக்குவேன், இது வந்து ஃபைன், என்னால் இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் ஒரு அடுத்த கால் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ குரு வக்ர காலகட்டத்தில் வந்து எதுவுமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை தான். பட் ஓவராக ஆசை காட்டி மோசமாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படி யோசிச்சு பண்ணுங்கள். பார்த்து நிதானமாக யோசித்து முடிவெடுங்க அப்படிங்கிறேன். அடுத்து மாணவர்களுக்குன்னு எடுத்துட்டா, மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், ஓகேவா? அடுத்து மேரேஜ்னு எடுத்துக்கிட்டால், மேரேஜில் வந்து கரெக்டான வரன் அமையும். கரெக்டாக இருக்கிறவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், பெரிய இடத்துல வரன் வருதுன்ட்டு நீங்கள் யோசிக்காமல் அதை வந்து ஓகே சொல்லாதீங்க. பெரிய இடம்னா உங்களோட எக்கனாமி சைடில் பொருளாதாரத்தில் வந்து 2 to 3 மடங்கு பெரிய ஆட்கள் வந்து நம்மளுக்கு வந்து வரன் வந்தால் அவங்க நம்மக்கிட்ட வந்து கேட்டால் நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கணும். அந்த பையனோ பொண்ணோ, சம்மந்தப்பட்ட பையனோ பொண்ணோ வந்து எந்த மாதிரி கேரக்டர் எல்லாமே வந்து பார்க்கணும்.
நம்ம வந்து ஒரு எக்கனாமி பொருளாதாரத்தை மட்டும் நம்பி அவசரப்பட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளோட பொண்ணோட லைஃபோ பையனோட லைஃபோ இல்லை நம்மளோட லைஃபோ வந்து வீணாயிரும்ல. ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை எல்லாத்தையும் தெளிவாக எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வர்றது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா குரு பகவான் வக்ரமாக இருக்கிற 11ஆம் இடத்துல. அதனால் யாரையும் நம்பி இறங்காதீங்க, உங்களை மட்டுமே நீங்கள் நம்பி இறங்குங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கான வெற்றி உங்ககிட்ட வரும். ஸோ அதனால தான் உங்கள் மேலே நீங்கள் ஒரு நம்பிக்கை, உங்கள் மேலே உங்களோட ஓன் முயற்சி அதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து குரு வக்ர பயிற்சியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பலன்களாக வரும் கடகராசிக்கு. எதுவுமே வேணாம், நிதானமாக ஒரு முடிவெடுங்க. இந்த ஒரு பெரிய ஆசை எதுலேயே வேணாலும் இருக்கலாம், வீடு கட்டுறதாகட்டும், எந்த வண்டி வாகனம் வாங்குறதாகட்டும். அதாவது நம்ம லிமிட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்மளுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வருதுன்ட்டு நம்ம வந்து அந்த இன்க்ரிமெண்ட் வச்சு நம்ம சேவிங்ஸ் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து ஒரு வண்டி வாகனம் வாங்குறதாகட்டும் இல்லை வீடு கட்டுறதாகட்டும், அதை வந்து பெருசாக யோசிச்சிட்டோம்னா எனக்கு இன்க்ரிமெண்ட் வருது நான் பார்த்து அப்படின்னு நீங்கள் வந்து அவசரப்படுவீங்க. அதை வந்து நான் என்னன்னா, அப்போ வந்து பெரிய முதலீட்டில் இப்போ நீங்கள் பண்ணுறப்ப, பெரிய முதலீடு பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸுங்கிறது இருக்காது. ஓகேவா, ஒரு சேமிப்பு இருக்காது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது இல்லை, என்ன வேணாலும் நடக்கலாம்ல. ஸோ அதனால் நான் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஃப்யூச்சரில் என்ன வேணாலும் நடக்கலாம், சேமிப்பு வந்து முக்கியம். அதனால் வந்து நீங்கள் சேமிக்காமல் வந்து இருக்கிற முதலெல்லாம் தூக்கி எதையாச்சும் ஒரு விஷயத்தில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அப்புறம் சேமிப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம்ல. அதனால் ஃப்யூச்சரையும் பிளான் பண்ணிவிட்டு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதில் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குன்னே சொல்கிறேன். ஏற்றம் கண்டிப்பாக ஏற்படும் வாழ்க்கையில். ஸோ அதனால் வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது, யோசித்து ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுங்க, அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. அடுத்து ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, நம்ம வீடியோஸ் நிறைய பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்து வரும், கான்ஸ்டண்ட்டாக வரும். இல்லைன்னா வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, அடுத்த வர வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே வந்து லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்து ஒரே ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், அடுத்து இன்னொரு ஸ்மால் ரெக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. அதாவது எனக்கு இந்த மாதிரி பலன்கள் நடந்திருக்கு அப்படின்னு போடுங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு போடுங்க. நானும் எங்களோட டீமும் வந்து கமெண்ட் பாக்ஸில் நாங்கள் லேட் ஆனாலும் ரிப்ளை பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அடுத்து வந்து எந்த மாதிரியான பலன்கள் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து நாங்கள் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருப்போம். உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கான பலன்கள் நாங்கள் வந்து அதுக்கான ஒரு பலன்களை வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து அதான் சொல்ல வரேன், நீங்கள் கமெண்ட் செக்ஷன் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.